செல்வர் உயர் என் ஜெகதீசன் அவர்கள் மற்றும் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விழாவின் தொடக்கமாக திருவிளக்கு ஏற்றி திருமதி வனஜா அம்மையா அவர்கள் ஒளிபர செய்வார். தலைவர் ஐயா அவர்கள் ஓங்காரப்பொடியை ஜீவித்து விழாவினை ஆரம்பித்து வைப்பார். சிவாய நமோ ஓம் நம சிவாய. அறிவிக்க காரணமாக இருந்த நம் பாரத பிரதமர் மாண்புமிகு உயர்திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நம் ஆலயத்தின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் தலைமையில் நம் நாடு உலகின் வல்லரசு நாடாக முன்னேறி கொண்டிருப்பதை நினைத்து நாம் அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு தந்து நமது நன்றியையும் தெரிவித்து பெருமை கொள்வோம். இன்று காலை யோகா தினத்தை கொண்டாடும் விதமாக விசாகப்பட்டினத்தில் நமது பிரதமர் ஐயா அவர்கள் ஆசனங்கள் செய்து மற்றும் நமது நாட்டின் தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு இடத்திலும் இருந்து ஆசனங்கள் செய்து காண்பித்து மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் விதமாக நமக்கு அதனை செய்து காண்பித்தார்கள். அதனையெல்லாம் நாம் இன்று தொலைக்காட்சியில் கண்டு மகிழ்ந்திருப்போம். வாழ்வில் உடல் ஆரோக்கியம் முதன்மையான ஒன்று என்று உலகத்தாருக்கெல்லாம் எடுத்து காட்டும் விதமாக நமக்கு இந்த யோகா தின சர்வதேச யோகா தினத்தை நமது பிரதமர் ஐயா உலகத்திற்கு அறிவித்து வைத்தார்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நமக்கு இங்கு நம் மாணவர்கள் எல்லாம் ஆசனங்கள் செய்து அமைக்க இருக்கின்றார்கள். ஆண்டு விழா கொண்டாடுவது என்பது பள்ளிக்கூடங்களிலோ, கல்லூரிகளிலோ, பெரிய நிறுவனங்களிலோ, ஆன்மீக சங்கங்களிலோ தாங்கள் ஒரு வருடத்தில் செய்த முன்னேற்றத்திற்கான செயல்கள், சாதனைகள், செயல்பாடுகள், வளர்ச்சிகள் ஆகியவற்றினை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக ஆண்டிற்கு ஒரு முறை நடத்தப்படுகின்ற விழாவாக திகழ்கின்றது. அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது நம் யோகாசன ஆலயம் சென்னையின் இந்த பகுதி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் 10 ஊர்களில் 14 கிளைகளை ஏற்படுத்தி ஆசனங்கள், பிராணாயாமம், தியானம், வேதாந்தம், வேள்வி பயிற்சி ஆகிய ஆன்மீக பயிற்சிகளை ஆண் பெண் இருபாளர்களுக்கும் வருடத்தின் 365 நாட்களும் நாம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு கற்றவர்களில் பல இடங்களில் ஆன்மீக சங்கங்கள் நடத்தி வருகின்றது என்பது நாம் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள். அந்த வகையில் நம் யோகாசன ஆலயம் இந்த புனித பணியை யோக மகாரத்னா தவ திரு கோமு சுவாமிஜி ஐயா அவர்கள் 1940ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு அவரின் அருளால் நாம் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றோம். இந்த ஆண்டு நாம் இதனை 86வது ஆண்டு விழாவாக கொண்டாட இருக்கின்றோம். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி தருவதற்காக நம் அழைப்பினை ஏற்று இங்கு வந்துள்ள நமது டாக்டர் ஐயா, உடல் நோய் தீர்ப்பவர் உயர்திரு ஆர் கண்ணபிரான் எம்எஸ் அவர்கள் நமது ஆலயத்தின் பழைய உறுப்பினர். சாமி இருக்கின்ற காலத்திலே அவர் இங்கே வந்து சாமியுடன் அளவலாவி அவர்களுக்கு கண்ணிற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த சமயத்திலெல்லாம் வந்து கூட இருந்து அவருக்கு தினமும் அவருக்கு கண்ணுக்கு மருந்து போட்டு அவருடன் அளவலாவி வந்தவர். அவர் நெடுநாட்களுக்கு பிறகு நம் ஆலயத்திற்கு இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கின்றார்கள். அவர்களை நமது ஆலயத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். திருப்புரையாற்ற வந்திருக்கும் திருமந்திர செல்வர் உயர் திரு ஜெகதீசன் ஐயா அவர்கள் எப்படி உடல் நோய் தீர்ப்பதற்காக கண்ணபிரான் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்களோ, நமது உள்ள நோய் தீர்ப்பதற்காக நமக்கு திருமந்திரத்தின் பாடல்களுக்கான அர்த்தங்களெல்லாம் எடுத்து சொல்லி அது நமது வாழ்விற்கும் நமது உடலுக்கும் எப்படி அமைதியை தருகின்றது என்பதை அவர்கள் பல இடங்களில் அதனை ஒரு ஆன்மீக பணியாக ஆற்றி வருகின்றார்கள். அவர்கள் இன்று நம்மிடையே வந்து சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். ஐயா அவர்களையும் இரு பெருமக்களையும் ஆலயத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று அவர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி தருமாறு பணியோன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விழாவில் பங்கு பெறும் ஆசனம் செய்பவர்கள், யோகா நடனம் ஆடும் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வரவேற்று ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், குழந்தை செல்வங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.